அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு குற்றவாளி என நியூயார்க்கினுடைய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. இந்த விடயம்தான் என்று சர்வதேச ஊடகங்களிலே முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த தீர்ப்பானது அமெரிக்காவில் மட்டுமல்ல பிற நாடுகளிலும் கூட இது ஒரு பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கின்ற சூழலிலே இந்த தீர்ப்பு என்ன குற்றத்திற்கான தீர்ப்பு, அதன் பின்னால் உள்ள விடயங்கள் என்ன, தற்போது குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எதிர்காலத்திலே தேர்தலில் போட்டியிட முடியுமா, அதற்கான சட்ட ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பது குறித்து பார்ப்பதுதான் இந்த பதிவினுடைய பிரதான நோக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய பூரணமான ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து நியூயார்க்கினுடைய நீதிமன்றத்தினாலே குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக 2006ஆம் ஆண்டிலே ஆபாச பட நடிகை ஸ்டார்மி டேனியல் என்பவர் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். 2006ஆம் ஆண்டு அந்த சம்பவம் இடம்பெற்றதாக அவர் பின்னர் குறிப்பிட்டிருந்தார். 2006ஆம் ஆண்டிலே தன் மீது அவர் பாலியல் குற்றம் புரிந்ததாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். மேலும் 2016ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றியீட்டும் வரை அந்த தகவலை அந்த விடயத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காக தனக்கு பணம் வழங்கப்பட்டதாகவும் அவர் தன்னுடைய குற்றச்சாட்டிலே குறிப்பிட்டிருந்தார். ஆபாச படங்கள் திரைப்படங்களிலே நடித்து பிரபலமான ஸ்டார்மி டேனியல் என்பவருடைய குற்றச்சாட்டு அந்த காலத்திலே வந்து மிக ஒரு மோசமான குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது வழக்கம் தொடரப்பட்ட அந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருந்த சூழ்நிலையிலே ஸ்டார்மி டேனியல் உட்பட 22 சாட்சிகளை சுமார் 12 நீதிபதிகள் கொண்ட குழாம் வந்து ஆய்வு செய்து நியூயார்க் நீதிமன்றத்திலே ஆய்வு செய்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய வரலாற்றிலே அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இவ்வாறான குற்றச்சாட்டிலே குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவை என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழலிலே எதிர்வரும் நவம்பர் மாதம், இந்த வருடத்தினுடைய இறுதியான நவம்பர் மாதத்திலே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த தேர்தலிலே குடியரசுக் கட்சி சார்பிலே டொனால்ட் ட்ரம்ப் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். இந்த இவ்வாறான சூழ்நிலையிலே வந்த டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஆக அவர் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட முடியுமா, அதற்கான சட்ட ஏற்பாடுகள் என்ன கூறுகின்றன என்று பார்த்தால், அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுகின்ற போதும் அவர் கட்டாயமாக தேர்தலிலே போட்டியிட முடியும் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக குற்ற பின்னணி தேர்தலிலே ஒரு தடையாக கணிக்கப்படவில்லை எனவும் அவர் தேர்தலிலே போட்டியிடுவதற்கான சகல வசதிகளும் சகல சட்ட ஏற்பாடுகளும் இருக்கின்ற நிலைமையிலே அவர் கட்டாயமாக தேர்தலிலே போட்டியிடுவார் என்று குறிப்பிடப்படுகின்றது. அவருக்கு எவ்வாறான தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்வரும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி அந்த தண்டனை விவரம் நீதிமன்றத்திலே அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தண்டனை என்கின்ற போதும் பெரும்பாலும் அவர் மீது நஷ்டஈடு அல்லது தண்டம் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற போதும் தண்டனை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என சட்ட நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலைமையிலே அமெரிக்கா தன்னுடைய வரலாற்றில் மிக மோசமான ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கின்றது. மீண்டும் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.